ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் அவங்கக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, ஆனால் சொல்கிற விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, அதுக்கு உடனே எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீ இந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிற, ஆனால் அது எல்லாருக்கும் சரியாக வருமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு அது கரெக்டாக வரும், ஒரு சில பேருக்கு அது கரெக்டாக வராது. அதனால் நம்ம எந்த இதுக்குமே வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் அவங்க பொண்ணு பார்த்துட்டு போனோடனே நம்ம எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்கள்ட்ட நம்ம எவ்வளோ செய்யணும் பண்ணணுங்கிறத முன்னாடியே பேசிடணும், பேசிட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யணும் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எதையும் சரி தவறு அப்படின்னு நினைக்காம செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னோடனே, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எந்த இதையுமே நம்ம இது சரி அது சரின்ட்டு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது. பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பார்த்து தான் சரி பண்ணிக்கணும். நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். இன்னமும் நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே கூத்துரு பண்ணிக்கிட்டே தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. என்னென்னா, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் எதையுமே சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை தான் தாண்டி நம்மளுக்கு எந்த இதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். ஒரு சில விஷயங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வர்றப்போ அதை நம்ம சக்ஸஸாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் என்னை தேடி ஒரு விஷயங்களாக பார்த்துக்கிட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி நம்மளுக்கு எந்த இதுக்குமே பரவாயில்ல அப்படிங்கிறத தாண்டி பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம எந்த இதுக்குமே நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, சரி உங்களுக்கு எதில் விருப்பமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அதை தாண்டி நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கான விருப்பங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு இந்த நேரத்தில் இது சரி அது சரின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது சரியாக இருக்குதோ தவறாக இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதை தான் நானும் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு அதையும் நான் ஒரு சில விஷயங்களை என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை நான் இது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்கும் இது சரி அது சரின்னு நம்ம பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காமல், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செஞ்சோம்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் தான் அப்படிங்கலாம். அதை நம்ம சக்ஸஸாக பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த எந்த இதையுமே இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம இது வேணும் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்ல விரும்பலை. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒருத்தவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.